ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது டிரைவர்ஸுக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களதையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 2024 வெளியான அதாவது 15/1/2024 வெளியான நோட்டிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லிஸ்ட் ப்ரொவிஷனலி செலக்டட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைரெக்டாக mhc.tn.gov.in அப்படின்னு ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்கு வந்துருங்க. நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் நிறைய பாப்அப் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்க் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் அது ஓரல் டெஸ்ட் கண்டக்டட் 19/12/2024 இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிஷனலி செலக்டட் கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 2024. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிஷனலி வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம செகண்ட் ஒன்றா இருக்குது லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிஷனலி செலக்டட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் போஸ்ட் ஃபார் டிரைவர். நம்ம டிரைவருக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செலக்டட் கேண்டிடேட்ஸை. நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆயிருக்கும். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 டேட் பார்த்தீங்கன்னா 15/1/2024. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட், அதாவது இவங்க தான் ஃபைனல், ஆல்மோஸ்ட் இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஜெண்டர், கம்யூனிட்டி, டோட்டல் மார்க்ஸு, அதுக்கப்புறம் கேட்டகரி அண்டர் விச் செலக்டடு, சப்மிட்டட் ஃபார் த இஃப் எனி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே இருக்குது. அவங்க வந்து மேல் கேண்டிடேட்டு. ஸோ அவங்க கம்யூனிட்டி BCM. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி ஏன்னா அதிக மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஜென்ரல் கேட்டகரியிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 183.5 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் அனதர் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு GT அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் விடோ PSTமாக இருக்கணும், உமன்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக மேல் கேண்டிடேட் BCலேயே அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா BC, MBC, SC, MBC, DNC, SCA, BCM இந்த எல்லா கேட்டகரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா இது டிரைவருக்கு உண்டான போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிவிஷனலி செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் சப்போஸ் இவங்களில் யாராவது வந்து ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இவங்களுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹோம் பேஜ்லேயே பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிஷனலி வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சேம் ஆஸ் யூஷுவல் ஒரு 10 பேர்த்த வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. மேலேயே கொடுத்துட்டாங்க த லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிஷனலி வெயிட் லிஸ்ட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யாராவது வந்து இந்த லிஸ்ட்டில் அதாவது ப்ரிவிஷனலி செலக்ட் ஆன லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணல, அவங்களுக்கு இந்த வேலைக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக ஒரு 10 பேர்த்த வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த மார்க்கில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர், கம்யூனிட்டி, மார்க்ஸ் எவ்வளவு, கேட்டகரி விச் வெயிட்டிங் லிஸ்டட், எந்த கேட்டகரியில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸுக்கு உண்டான லிஸ்ட்டு ப்ரொவிஷனலி லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இவங்களில் யாராவது அதாவது இதில் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டகரிக்கோ அதே மாதிரி என்ன போஸ்ட்டுக்கோ அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான டிரைவருக்கான வேகன்சியில் ப்ரிவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸு ப்ளஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.